என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க? உங்க அப்பாவை இப்படி தலை குனிய வச்சுட்டு நீ எல்லாம் எதுக்கு நீ உயிரோட இருக்க? ஊர்ல ஏதாவது கிணறு இருந்தா அதுல விழுந்து சாக வேண்டியது தானே. அம்மா இருங்கம்மா, அவ முதல்ல என்ன சொல்றான்னு கேக்கலாம். இவகிட்ட என்ன பாரதி கேட்க சொல்ற? குடும்ப மானத்தை மொத்தமா காத்துல பார்க்க விட்டுட்டு வந்திருக்காளே, இதுக்கு மேல என்ன கேக்குறது இவகிட்ட? என்னடி இதெல்லாம்? யார் இவரு? ரெண்டு பேரும் ஜோடியா வந்து இறங்கும் போதே தெரியலையா? இதுக்கு மேல விளக்க சொல்லமாக்கும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருந்தா அரளி விதையை அரைச்சு கொடுத்து நானே கொண்டிருப்பேன். பொம்பளை பிள்ளையா வளர்க்கணும். இது இஷ்டத்துக்கு ஆட விட்டா இப்படிதான் எவனையாவது இழுத்துட்டு வந்து நிக்கும். இப்ப உனக்கு சந்தோஷமா? உன்னை பெத்த பாவத்துக்கு எங்களை ஊரு நல்லா மெச்சு கொட்ட வச்சுட்ட. இவ்வளவு நெஞ்சல் இருந்தா கல்யாணத்தை நிறுத்திட்டு எவன் கூடவோ ஓடி போனது இல்லாம இப்ப அவனையே கூட்டிட்டு வந்து நிப்பா. ரெண்டு பேரையும் அடிச்சு கொள்ளுங்கடா. ஐயோ நிறுத்துங்க. எல்லாம் நேரம். குச்சுக்குள்ள உட்காந்து அன்னைக்கு எவன் கையிலயாவது புடிச்சு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜுக்கு அனுப்புறேன், காட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா இப்படிதான் வந்து நிப்பா. சித்தப்பா இந்தா சித்தப்பா, இந்த ஓடுகாலையை இங்கனக்குள்ளேயே வெட்டி கொள்ளு. இந்தா சித்தப்பா. வெட்டி போடு. நிறுத்தியா முதல்ல என்ன நினைச்சு ஏது நினைச்சு நீ கேட்டியா? முதல்ல ஒன்ன வெட்டணும்டா. எங்க புள்ள மனசை கெடுத்து எங்க குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சதுக்கு உன்னை இங்கேயே வெட்டி பலி பண்ணுண்டா. யோ ஆம்பளையா இருந்தா வந்து வெட்டியா? வந்து வெட்டியா? நீ ஏன் தலை சாயறதுக்கு முன்னாடி இங்க 10 தலை ஊர்ல பாக்குறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க கிட்டே வந்து சவாலா விடுற. இந்த ஊரை தாண்டி உன் போன கூட போகாது பாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? முதல்ல அவங்க என்னதான் சொல்றாங்க கேளுங்களேன். ஏய் என்னடி ஆச்சு? எங்க போயிருந்த? ஏங்க அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அது எங்களுக்கே தெரியுமாடா. அந்த பொண்ணு கூட பேசி பேசி அவ மனசை கெடுத்துல கூட்டிட்டு போயிருக்க நீயே. அந்த மாதிரிலாம் எதுவும் போதும். இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். நீங்களே என்ன பெத்தீங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேசிப்பாங்க.